ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நான் என்னோட கிளைண்ட்டுக்கு எப்படி சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி பர்சனல் பிராண்டிங்காக பண்ணுவேன்னு சொல்ல போகிறேன். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பர்சனல் பிராண்டிங்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னே மறந்துட்டு செவுத்தை பார்த்து மோட்டிவேஷனல் வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான பர்சனல் பிராண்டிங் நான் என்னோட கிளைண்ட்டுக்கு எப்படி பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறேன். This is day 10 of documenting my freelancing journey. First of all, personal branding இன்றது ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை, நம்ம பிஸ்னஸுக்கான ஆடியன்ஸை நம்ம கான்டென்ட் மூலயமா அட்ராக்ட் பண்ணுறது தான். இதுக்கு நான் 3E மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன். அதாவது எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், எமோஷன். இதை சுற்றி தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் என்னோட கிளைண்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதை டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அவங்க காம்படிட்டர் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போடுறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் ஒர்க் ஆகுது, எந்த இடத்துலலாம் கேப் இருக்குது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு கண்டென்ட் கேலண்டர் ஃபிக்ஸ் பண்ணி நான் சொன்ன 3E மெத்தட் மூலயமா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி போஸ்ட் போட்டு பார்ப்பேன். ஸோ இந்த 30 டேஸ் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் ஆடியன்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் 30 டேஸுக்கு அது ரிலேட்டடான கண்டென்ட் மட்டுமே போஸ்ட்டாக போடுவேன். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நம்மளோட பேஜை கூட சொல்லலாம். ஸோ எனக்கு நான் எப்படி கண்டென்ட் ரெடி பண்ணுவேன், எப்படி என்னோட கண்டென்ட்டை பிளான் பண்ணுவேன்னு இந்த எக்ஸலில் டீட்டெயிலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் பர்சனல் பிராண்டுன்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.